என் செல்ல குழந்தையே, இன்று அப்பன் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் 15 நிமிடத்தில் உன்னை தேடி எதிர்பாராத செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக வரப்போகிறது என் தங்கமே. அந்த செய்தி வந்தவுடன் நிச்சயமாக என் குழந்தை நீ எனக்கு நன்றி சொல்ல ஓடி வருவாய். என் குழந்தையே, இப்பொழுது அப்பன் உன்னிடத்தில் வந்திருக்கின்றது உனக்கான ஒரு அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவதற்காகத்தான். என் குழந்தையை பற்றி உன் அப்பன் எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாராலும் அது சரியாக கணிக்க முடியாது. உன் எதிர்காலம் இப்படித்தான் உன் கையில் கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அப்படித்தான் உன் கையில் வந்து சேரும் என் குழந்தையே. அதற்கு முன்பாக அதற்கான எத்தனை தான் உன் மண்டையை போட்டு உடைத்தாலும் சரி, உன்னுடைய மனதை போட்டு குழப்பினாலும் சரி, அது உன் கையில் வந்து சேர்வது கிடையாது என் தங்கமே. அதனால் தானோ எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மொத்த பாரத்தையும் தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு அமைதியாக இருக்கின்றார்கள். நமக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது அப்போது கிடைத்தால் போதும் என்று என் குழந்தை நீ இப்பொழுது அப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அப்பன் நானும் போராடி பார்த்தேன், மன்றாடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது நீயாவது மனது வைத்து நான் கேட்டதை கொடுப்பாயா என்ற நம்பிக்கையில் உன்னை சரணடைந்து விட்டேன் என்று தானே என் குழந்தை நீ என்னிடத்தில் சொல்கின்றாய் என் தங்கமே. நிச்சயமாக அப்படி இருக்கின்ற எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நீ கேட்டதை நான் உன் கையில் அப்படியே தருகின்றேன் என் பிள்ளையே. முதலில் நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை அப்பன் மீது அதிக அன்பு கொண்டதற்கு பலனாகத்தான் இது உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியம், நான் உனக்கு கொடுத்த வாக்கு இன்று உன் வாழ்க்கையில் நிஜமாக போகின்றது என் தங்கமே. அப்படித்தான் அன்பிற்காக ஏங்கி தவிர்த்து நின்றாய் அல்லவா? ஒரு உண்மையான அன்பு நம்மோடு வந்து விடாதா என்று நீ ஏக்கம் கொண்டாய் அல்லவா? அந்த ஏக்கம் உனக்கு இன்றோடு தீரப் போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது மட்டுமே நடக்கப் போகின்றது. கஷ்ட காலங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. உன் முகத்தில் சந்தோஷத்தை காண உன் அப்பன் நான் ஆவலோடு உன்னை காண வந்து கொண்டு இருக்கிறேன் என் குழந்தையே. எல்லோரும் மற்றவர்களின் துணையை எதிர்பார்த்து நிற்கின்றார்களே, யாருமே இங்கு தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் துணிவாக செய்வது கிடையாது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? சரியாக இருந்தால்தான் செய்ததை பெருமைப்பட்டு கொள்வார்கள். அதே நேரத்தில் அந்த விஷயத்தில் தவறாகி விட்டது என்றால் யார் ஒருவர் துணைக்கு வந்தார்களோ அவர்கள் மீது பழியை போட்டு கொண்டு தப்பித்து விடுவார்கள். உண்மை இதுதானே. ஆபத்து என்று ஒன்று வந்தால் நமக்கு துணையாக இன்னொருவர் வேண்டும் என்றுதான் எப்பொழுதும் இன்னொருவரின் துணையை எல்லோரும் நாடுகின்றார்கள் என் குழந்தையே. அதனால் இப்பொழுது நீ யாருடைய துணையையும் தேடாதே. யாரும் உன்னை துணைக்கு அழைத்தாலும் நீ அங்கு செல்லாதே என் தங்கமே. தன்னுடைய வேலைகளை தான் செய்து முடித்தால் இன்னொருவர் உதவியை நாடுகிறார்கள் என்றால் அதில் இருக்கின்ற உள் அர்த்தத்தை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் தாமதமாக தானே உனக்கு புரிகின்றது. அதனால் தானே வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள் எல்லாம் என் பிள்ளை பட்டு விட்டாய். சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளை ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நல்லவர்கள் என்று நினைப்பவர்களை கொடுத்த காயம் அதைவிட அதிகமாக இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைத்தவர்கள் செய்த நம்பிக்கை துரோகங்கள் ஏராளம். எதிரிகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் தாராளமாக குவிந்து கிடக்கின்றது. எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை என்கின்ற வார்த்தைக்கு இடமில்லாதது போல உன் வாழ்க்கை மாறிவிட்டது
என் தங்கமே, எல்லோருமே ஒரு நாள் மாறும் என்பது நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கை தானே உன் அப்பன் உனக்கு தினமும் வந்து உன் கையில் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். இது ஒரு நாள் வாழ்க்கை அல்ல, காலம் முழுவதும் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. பிறகு என் குழந்தை, நீ நிச்சயமாக எந்த ஒரு சோதனை காலத்திலும் உன்னுடைய மனதை தளர விட்டு விடாதே. கஷ்டங்கள் வரும் முதலில் ஆரம்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது போல வாழ்க்கை உனக்கு தோன்றும். அதற்கு பிறகு வாழ்க்கை ஐயோ முடிந்துவிடப் போகின்றதே என்று பயத்தை கொடுக்கும். மீண்டும் உன்னை உயரத்துக்கு தூக்கி வந்து மீண்டும் கீழே தள்ளிவிடும். அதனால் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் நிலையானது கிடையாது. அது எப்பொழுதும் உன் மேலே கீழும் அது உயரும் பள்ளமாக உன்னை அழைத்து சென்று கொண்டே இருக்கும். இன்பம் துன்பம் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்று இப்பொழுது அப்பன் உனக்கு சொல்லுகின்றேன் என் குழந்தையே. அதனால் வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ உன்னை போட்டு வேதனைப்படுத்தி கொள்ளாதே என் தங்கமே. நீண்ட நாட்கள் கனவு என்று ஒன்று எல்லோருக்குமே இருக்கின்றது. அது என்றேனும் நிறைவேறி விடாதா என்று ஏக்கம் இங்கு பலருக்கு இருக்கிறது. உன்னுடைய ஏக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் தீரப்போகும் நேரம் இந்த அப்பன் என் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே. அப்பன் அத்தனை சாதாரணமாக யாருக்கும் இதனை கொடுத்து விடமாட்டேன். எல்லாவற்றையும் அப்படியே விட்டு அப்படியே சென்று விடவும் மாட்டேன். சோதனைகளும் வேதனைகளும் கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு தானே தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது. தன் செய்ததை நினைப்பதை எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்துவிட்டு போகலாம் என்று உன் அப்பன் நான் இங்கு எதற்காக உனக்கு காவல் நின்று கொண்டு இருக்கிறேன் என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார் என் தங்கமே. உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். இந்த அப்பன் என்னுடைய தலையான கடமை என்பதை மட்டும் நம்பி இரு என் பிள்ளையே. நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் தங்கமே. உன்னுடைய ஆசைகளும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். நீ நினைப்பாய், அப்பா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று போராடியது ஒரு காலமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை நிலைக்க வைக்க செய்ய வேண்டும் என்கின்ற பயமும் எனக்குள் இருக்கின்றது. எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மையை நீ எனக்கு கொடுத்து விடு. என்ற சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் இருக்கின்ற அளவிற்கு நல்ல வாழ்க்கையை நீ எனக்கு கொடு என்று என் பிள்ளை கேட்கின்றாய். இன்னும் சிலர் என்னிடத்தில் என்ன கேட்கின்றார்கள் தெரியுமா? அப்பா, நான் கேட்டேன் என்பதற்காக நீ அப்படியே கொடுக்க வேண்டாம். உண்மையாகவே இந்த வாழ்க்கை எனக்கு சரிபட்டு வரும் என்று உனக்கு தோன்றினால் மட்டுமே நீ கொடுத்தால் போதும் என்று என் குழந்தை சிலர் மனப்பக்குவத்தோடு கேட்கின்றார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லா வாழ்க்கையிலும் பல அனுபவங்களை கற்று தேர்ந்தவர்கள். நாளை இந்த வாழ்க்கை ஒரு வேளை சரியில்லாமல் போனால் நிச்சயமாக நம் அப்பன் தானே நம்மிடத்தில் வந்து எப்பொழுதும் அரவணைக்கின்றார் எனக்கு என்று நீ நினைக்கின்றாய். நமக்கென்று யார் இருக்கின்றார்கள்? நாளை அவரை நம் குறை சொல்ல வேண்டாம் என்றாலும் கூட, கோபப்பட வேண்டும் என்றாலும் கூட, நம் பக்கத்தில் எந்த ஒரு தவறும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் என் தங்கமே. இது போன்ற எண்ணத்தில் கேட்டு வாழ்க்கையை பெற்ற எந்த ஒரு குழந்தைகளும் அவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது என் தங்கமே. நீயும் என்னிடத்தில் இது போன்று வேண்டி நின்றாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு நாளும் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை. வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் என் தங்கமே, உன்னுடைய மனதில் கொண்ட நம்பிக்கையோடு இந்த அப்பனை கையெடுத்து வணங்கு. இந்த அப்பன் உன்னிடத்தில் இருந்து உனக்கான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ உணர்ந்து கொண்டால் எந்த விஷயத்தையும் உனக்கு கிடைக்காமல்
போகாது. மனவேதனையும் நீ அடைய மாட்டாய். நான் ஒவ்வொன்றாக உன் கையில் கொடுக்கப் போகின்ற சந்தோஷமான வாழ்க்கையை என் குழந்தைக்கு இந்த அப்பன் ஆசீர்வாதத்தோடு எப்பொழுதும் முழுமையாக நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். எப்பொழுதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.